மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், கூடுதல் விவரம். வணக்கம். பாஜகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருக்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருது பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே குடியரசுத் தலைவர் தினத்தை முன்னிட்டு அதற்கு முந்தைய நாள் பீகாரினுடைய முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு அறிவிப்பாக முன்னாள் துணை பிரதமரும் பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஸ்டால்வார்ட்டுமான எல்.கே. அத்வானிக்கு இந்த விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்னாள் பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பேயிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாஜக பிரமுகர் என்ற அடிப்படையில் எல்.கே. அத்வானி அவர்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது. பிரதமர் மோடி எல்.கே. அத்வானியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். நமது காலத்தின் மிகவும் மதிக்கப்படும் அரசியல்வாதிகளில் ஒருவர். இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. அடிமட்ட அளவிலிருந்து பணியாற்றியதிலிருந்து நமது துணை பிரதமராக நாட்டுக்கு சேவை செய்வது வரையிலான அவருடைய வாழ்க்கை என்பது மிகவும் பாராட்டுக்குரியது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பல்வேறு பொறுப்புகளை அவர் வைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.